வணக்கம். மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரு பெயர்ச்சி மதியம் 1:24 மிதுன ராசிக்கு வருகிறார். இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். கூடவே குரு பகவான் என்ன உதவி செய்வாரா இல்லையாங்கிறத சொல்லிடுறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். சரி, குரு பகவான் மிதுனத்துக்கு போகிறது சிறப்பாக இல்லை. வீண் செலவு வரும். பெரிய செலவை செய்யும்போது யோசித்து நிதானப்பட்டு செய்யுங்க. 2-3 பேர் ஆலோசித்து செய்யுங்க. பொதுவாக தனியாக முடிவெடுக்கிறதா உங்கள் குணம். அப்படி எடுக்காதீங்க. அதுதான் பண விஷயத்தில் கவனம். அதுதான் குரு பெயர்ச்சி. உங்களுக்கு பெரிய செலவுகள் வர வாய்ப்பு இருக்கும். அது நல்லதுன்னு தோணும். யோசித்து பண்ணுங்க. இன்றைக்கி நாள் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. ராசிக்கார நேயர்களை, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. அதனால் கோயிலில் தீபம் போட்டுருங்க விநாயக பெருமானுக்கு. வசதிப்பட்ட நேரத்தில் ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. சில மந்திரங்கள் மனசில் ஓடட்டும். ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நவநிதியே போற்றி, நந்தீசனே போற்றி சொல்லுங்கள். நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அவ்வளோதான். ரிஷபராசிக்கார நேயர்களை, குரு பயிற்சி சூப்பர். செல்வாக்கு உயரும், குடும்பத்தில் நிம்மதி உயரும், வருமானம் உயரும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது? அதுவும் சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். வெற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். ராசிக்கார நேயர்களை, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. அதனால் கோயிலில் தீபம் போட்டுருங்க விநாயக பெருமானுக்கு. வசதிப்பட்ட நேரத்தில் ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. சில மந்திரங்கள் மனசில் ஓடட்டும். ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நவநிதியே போற்றி, நந்தீசனே போற்றி சொல்லுங்கள். நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அவ்வளோதான். மிதுன ராசிக்கார நேயர்களை, குரு பெயர்ச்சி ராசிக்கே வந்திருக்கிறார். சிறப்பில்லை. உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுத்துவார். கவனம். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் அதிர்ஷ்டத்தை அதிகமாக்குவார். நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். குடும்பத்தில் நிம்மதி அதிகமாக்குவார். வருமானம் உயரும். ஆனால் உடல்நலம் பாதிக்கப்படும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. உணவு அளவு, தூக்கம், முறையான உடற்பயிற்சி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நாள் சூப்பர். உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். ராசிக்கார நேயர்களை, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. அதனால் கோயிலில் தீபம் போட்டுருங்க விநாயக பெருமானுக்கு. வசதிப்பட்ட நேரத்தில் ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. சில மந்திரங்கள் மனசில் ஓடட்டும். ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நவநிதியே போற்றி, நந்தீசனே போற்றி சொல்லுங்கள். நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அவ்வளோதான். கடகராசிக்கார நேயர்களை, இன்றைக்கி நாள் சூப்பர். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். சரி, குரு பயிற்சி சிறப்பாக இல்லை. ஏன்னா சுப செலவுகள் அதிகரிக்கும். பணம் கையில் தங்காது. அதுதான் பெரிய செலவு செய்யும்போது யோசித்து பண்ணுங்கள். நிதானப்பட்டு பண்ணுங்கள். நல்லது. அனுகூலமான எண் 4, 9, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். ஆனால் உங்கள் ராசியிலேருந்து அவர் 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். யார்? குரு பகவான். அதனால் உங்களுக்கு அது நல்லது. சனி தொல்லை குறைவு, ராகு தொல்லை குறைவு. இப்போ சனி 8ஆம் இடத்துல இருக்கிறதா சிலர் சொல்கிறாங்க. 9ஆம் இடத்துக்கு போயிட்டு தான் சிலர் சொல்கிறாங்க. 8ஆம் இடத்துல இருக்கிறதா நீங்கள் நம்பினீங்கன்னா சனி தொல்லை குறைவு, அஷ்டம சனி தொல்லை குறைவு, அஷ்டம ராகு தொல்லை குறைவு. குரு பயிற்சி சிறப்பாக இல்லைன்னா கூட அதை ஞாபகம் வச்சுக்கும். அதனால் குரு உங்களுக்கு நன்மை செய்கிறார். காலையில் சூரியனுக்கு, சாயந்தரம் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க கோயிலில் போய். ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம, சிரமம் பார்க்காம காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. கோதுமை கொடுங்க, சுண்டல் கொடுங்க, வேர்க்கடலை கொடுங்க. இதெல்லாம் கொடுங்க. நல்லது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோனில் இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், வெத்து கெத்து, அலட்டல் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. சார், குரு பயிற்சி சூப்பர். 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். லாபஸ்தானத்துக்கு. உயர்வு, நன்மை, சந்தோஷம். நல்லது. வெற்றி. குரு பகவான் உதவி செய்கிற 5 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று சூப்பர். அனுகூலமான குரு பயிற்சி தான் இது. காலையில் சூரியனுக்கு, சாயந்தரம் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க கோயிலில் போய்.
ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம சிரமம் பார்க்காம காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. கோதுமை கொடுங்க, சுண்டல் கொடுங்க, வேர்க்கடலை கொடுங்க, இதெல்லாம் கொடுங்க, நல்லது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோனில் இருக்குது. கோயிலிருந்து காமணி நேரமாவது படிங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், பிரமாதமான முன்னேற்றம், கலகரிங்க, சந்தோஷம். உங்கள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். சார் குரு பயிற்சி சிறப்பாக இல்லை. தொழில், வியாபாரம், உத்தியோகம் இதிலெல்லாம் மாற்றங்கள் இருக்கும். நல்லதுக்குள்ளே கெட்ட மாற்றம் வரும், கெட்டதுக்குள்ளே நல்ல மாற்றம் வரும், ரெண்டும் நடக்கும். அதான் குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படுகிற சிக்கல். ஆனால் நல்ல வேலையாக உங்களுக்கு சனி சில பேர் 7ஆம் இடத்துக்கு போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் குருவோட வீட்டுக்கு போகிறதுனால சனி தொல்லை குறைவு. ராகு ஏற்கனவே உதவியாக இருக்கிறார். எனவே வழிபாடு முக்கியம். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, அருக்கனே போற்றி, அஜிதியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய புஷ்ப மாளிகா அல்லது ராக மாளிகா புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், மறந்துடாதீங்க. துலா ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள் என்று சொல்ல முடியாது. வீண் செலவு, வீண் கவலை இருக்குது, நிம்மதி குறைவாக இருக்குது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3, வடக்கு பச்சை. சரி, குரு பயிற்சி சூப்பர், பிரமாதம், கல்லக்கரைங்க, நல்லது. உடல்நலம் மேம்படும், வருமானம் அதிகரிக்கும், எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். எல்லா துறையினரும், அதான் ஒரே வார்த்தை, சூப்பர். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, அருக்கனே போற்றி, அஜிதியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய புஷ்ப மாளிகா அல்லது ராக மாளிகா புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், மறந்துடாதீங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. சார் குரு பயிற்சி சிறப்பாக இல்லை. உடல்நலம் பாதிக்கப்படும். வாகனம், வண்டி ஓட்டுறப்ப கவனமாக ஓட்டணும். முறையான உடற்பயிற்சி, முறையான உணவு, அளவான தூக்கம், எல்லாம் உடல் ரீதியாக கவனமாக இருக்கணும். வழிபாடு பண்ணணும், மறந்துடாதீங்க. சிறப்பாக இல்லை குரு பயிற்சி. காலையில் சூரியனுக்கு, சாயந்தரம் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க கோயிலில் போய். ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம சிரமம் பார்க்காம காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. கோதுமை கொடுங்க, சுண்டல் கொடுங்க, வேர்க்கடலை கொடுங்க, இதெல்லாம் கொடுங்க, நல்லது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோனில் இருக்குது. கோயிலிருந்து காமணி நேரமாவது படிங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களை, இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை. கோபம், வெத்து கெத்து, அலட்டல் அதிகமாக இருக்குது, ஜாக்கிரதை. பேச்சில் நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, கிழக்கு சிவப்பு. சார் குரு பயிற்சி சூப்பர். குரு பயிற்சி 5 ராசிகளுக்கு தான் உதவி செய்யும் ஒரு வருஷத்துக்கு, அதில் ஒன்று உங்களுது. எனவே பிரமாதம், கலகரிங்க, நல்லது. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி. கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் கோயிலிருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், நல்லது நடக்குதோ இல்லையோ. மகர ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், ஓவர் அலட்டல், தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 4, தெற்கு வெள்ளை. சார் குரு பயிற்சி சிறப்பாக இல்லை. எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை அதிகரிக்கும், கவனம். அனுகூலமான குரு பயிற்சியாக இது இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி. கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் கோயிலிருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், நல்லது நடக்குதோ இல்லையோ. கும்பராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், பிரமாதம், கலகிறீங்க, நல்லது.
உயர்வு, சந்தோஷம். குரு பயிற்சி அதுவும் சூப்பர். கலகரிங்க, அதிர்ஷ்டம் அதிகமாகும், குழந்தைகளால் நன்மை உண்டு, கல்வி சிறக்கும், நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். குரு பயிற்சி உதவி செய்கிற 5 ராசிகளில் உங்களுது ஒன்று. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய புஷ்ப மாளிகா அல்லது ராக மாளிகா புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், மறந்துடாதீங்க. மீனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. ஏன்? சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. அசைவனவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. சார், குரு பயிற்சி ஒரு பெரிய அட்வான்டேஜ். உங்கள் ராசிக்கே தலைவர் குரு, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். 4ஆம் இடத்துக்கு போயிருக்கார். போன வருஷத்தை விட போன குரு பயிற்சியை விட இந்த குரு பயிற்சி பரவாயில்ல. அம்மாவுக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், சொத்து சுகம் சம்மந்தமாக சிக்கல் வரும், வீண் செலவு வரும், இதெல்லாம் தான் பாதிப்பு. ஆனால் நல்ல வேலையா 12ல் சனி இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. 12ஆம் இடத்துல அப்படின்னா சனி தொல்லை குறைஞ்சி போச்சு, ராகு தொல்லையும் குறைஞ்சி போச்சு. குரு ராகுவை பார்ப்பதாலும் சனியை பார்ப்பதாலும் 2 தொல்லையும் குறையுது. சனி மீனத்துக்கு வந்துட்டார் சார், ஜென்ம சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுவும் பரவாயில்ல, ஏன்னா குருவோட வீட்டில் சனினால் தொல்லை செய்வது கஷ்டம். மொத்தத்தில் சிறப்பு, அவ்வளோதான். குரு பயிற்சி பரவாயில்ல. முடிவில் ஜெயிச்சிருப்பீங்க, நடுவில் தொல்லை, கடைசியில் வெற்றி, அவ்வளோ. காலையில் சூரியனுக்கு, சாயந்தரம் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க கோயிலில் போய். ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம, சிரமம் பார்க்காம, காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. கோதுமை கொடுங்க, சுண்டல் கொடுங்க, வேர்க்கடலை கொடுங்க, இதெல்லாம் கொடுங்க, நல்லது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் தேவ குருவே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோனில் இருக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.